Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் கரிக்குலம் எவாலுவேஷன் அண்ட் சேஞ்ச், அதாவது லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம யூனிட் 4ல் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. கரிக்குலம் டெவலப்மெண்ட்னா என்ன, கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன்னா என்ன அப்படின்னு நாலேஜ் அண்ட் கரிக்குலம்லேருந்து யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவிலேருந்து யூனிட் 5 ஸ்டார்ட் பண்ணுறோம், விச் இஸ் நத்திங் பட் கரிக்குலம் எவாலுவேஷன் அண்ட் சேஞ்ச். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கரிக்குலம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எவாலுவேட் பண்ணி பார்க்கணும், அதனுடைய ஃபீட்பேக் வச்சு தான் ஃபர்தர் இம்ப்ரூவைசஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த எவாலுவேஷனை தான் வந்து இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து கரிக்குலம் எவாலுவேஷனோட கான்செப்ட், சோர்ஸு, டைமென்ஷன், என்ன மாதிரியான மாடல், சிஐபிபி மாடல்ஸ், அதாவது கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட், இந்த மாதிரியான சிஐபிபி மாடல்ஸு, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் தான் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Concept of curriculum evaluation. Curriculum evaluation is a continuous and systematic process aimed at assessing the effectiveness, relevance and worth of the curriculum. It plays a crucial role in the curriculum development cycle by providing data to improve the quality of teaching, learning and student achievement. ஸோ கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம சொன்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்க கரிக்குலம் வந்து எஃபெக்டிவாக இருக்கா, ரிலவெண்ட்டாக இருக்கா, அதோட ஒர்த் இருக்கா, இது எல்லாத்தையுமே அசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, கரிக்குலம் டெவலப்மெண்ட் சைக்கிளில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கரிக்குலம் வந்து ஃபர்தராக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு அந்த சைக்கிள், அந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? பை ப்ரொவைடிங் டேட்டா இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், லேர்னிங் அண்ட் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். அதாவது இந்த கரிக்குலம் எவாலுவேஷன்லேருந்து கொடுக்கக்கூடிய டேட்டா மூலியமாக அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. எதனுடைய குவாலிட்டி? டீச்சிங், லேர்னிங், ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தோடைய குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணி அந்த கரிக்குலமாக ஒரு பெஸ்ட் கரிக்குலமாக கொண்டு வரது தான் வந்துட்டு இதனுடைய கான்செப்ட். So it helps determine whether the curriculum meets the educational objectives, how effectively curriculum has been implemented, what changes and improvements are to be needed. So இது வந்து எதுக்காக தேவையாக இருக்குது, இது என்ன பண்ணுது, இல்லை எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் கரிக்குலமில் டிசைன் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, டெவலப் பண்ணி, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இந்த ஸ்டூடெண்ட் இந்த 10 மாதம் படிக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து இவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ அந்த எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹவு எஃபெக்டிவ்லி த கரிக்குலம் ஹேஸ் பின் இம்ப்ளிமெண்டட். நம்ம டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண கரிக்குலம் வந்து ஹவு எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அண்ட் வாட் சேஞ்சஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும், இந்த இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், அதையும் வந்து இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். So meaning of curriculum evaluation, the same that process refers to the process of collecting, analyzing, interpreting data to judge the values and effectiveness of curriculum and components. So இதனோட process எப்படியா இருக்கும்? First collection, data collection, அப்புறம் analyzing, அப்புறம் interpreting the data. அந்த interpreted data results வச்சுட்டு நம்ம ஃபர்தராக அதனுடைய வேல்யூஸ் ஆர் எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கரிக்குலமை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் எவாலுவேட்டிங். எதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவாங்க? ஒரு கரிக்குலம் எவாலுவேஷன் சொல்லிட்டோம். எதை எவாலுவேட் பண்ணுவாங்க அந்த கரிக்குலம்லன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கரிக்குலம் டிசைன். என்ன மாதிரியான டிசைன்? இப்போ சப்ஜெக்ட் சென்டர், ஸ்டூடெண்ட் சென்டர், லேர்னர் சென்டர், இதெல்லாம் படிச்சிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன மாதிரியான டிசைன் இந்த கரிக்குலமில் இருக்குது, அதை வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, லேர்னிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் வந்து எப்படி போகுது, ரிசோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக அது அவுட்கம் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரிக்குலம் எவாலுவேஷனில் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. அதனுடைய டிசைன், லேர்னிங் என்விரான்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவுட்கம் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுறது தான் ஓவராலாக நம்ம கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஷார்ட், இட் டெல்ஸ் us whether the curriculum is working well or need changes. ஸோ ஃபர்தராக ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, கரிக்குலம் எவாலுவேஷன் இஸ் நத்திங் பட் அந்த கரிக்குலம் ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லையா, இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமான்னு பார்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன், இதில் 2-3 பேர் நமக்கு என்ன மாதிரியான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜே.என்.பி. ப்ராட்ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவாலுவேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஆக்ட் ஆர் ப்ராசஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் த வர்த் ஆஃப் வேல்யூ ஆஃப் சம்திங், ஈவெண்ட் ஆர் பர்சன் பை அசைனிங் சிம்பிள் எய்தர் வேர்பல் ஆர் நியூமரிக்கல் ஆர் போத். நத்திங் பட் எவாலுவேஷன் ஜென்ரல் ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருக்காரு. எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு 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 ஈவெண்ட்டோட வேல்யூ, ஒரு பொருளோட வேல்யூ இல்லை பர்சனோட வேல்யூ, வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒன்று வந்து அதனோட வேல்யூ என்ன, ஒர்த் என்ன அப்படின்னு அசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
According to Worthen and Sanders, curriculum evaluation is the determination of the worth or merit of the whole curriculum or part of it. It includes gathering information for use in judging the curriculum program or materials. Curriculum evaluation அப்படிங்கிறது either the whole curriculum evaluate பண்ணுறது or just a part of it evaluate பண்ணுறது, which includes the gathering information for judging the program. Information gather பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை ஜட்ஜ் பண்ணி either as a whole or a part சொல்கிறது தான் வந்துட்டு curriculum evaluation அப்படின்னு Worthen and Sanders சொல்கிறாங்க. This includes program evaluation or product or material evaluation. Either the course அந்த சப்ஜெக்டே வந்து evaluate பண்ணுறது, பர்டிகுலர் கோர்ஸ் எப்படி இருக்குது, இல்லை பர்டிகுலர் சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு, இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடியூல்ஸ், கிட்ஸு, டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது. இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஸ்கூலில் புதுசாக கொண்டு போய் குழந்தைங்களை சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் தெரியுங்களா. அங்கேயே பக்கத்தில் படிக்கிற அந்த ஸ்கூல் குழந்தைங்க, வேறு ஸ்கூல் குழந்தைங்க அந்த சில்ட்ரன் கிட்ட வாங்கி இந்த புக் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான புக்கு ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சிலர் வந்து என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் சிபிஎஸ்சியில் வேறு புக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு டீச்சிங் எப்படி இருக்குது, அவங்க கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் வாங்கி பார்ப்போம். எதுக்கு பார்க்குறோம், அந்த புக்ஸு, நோட், அந்த ரிசோர்ஸஸை பார்க்கறது மூலியமாகவே ஓரளவுக்கு இது எந்த மாதிரியான சப்ஜெக்ட் எப்படி போகுதுங்கிறத அசஸ் பண்ண முடியும் இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க. எதர் அந்த ப்ரோக்ராமை ஹோல் கோர்ஸை அசஸ் பண்ணுவாங்க, இல்லைனா டெக்ஸ்ட் புக் மாடியூல்ஸ்லாம் வந்துட்டு அசஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எதையாவது ஒன்று வந்து அசஸ் பண்ணி எதையாவது ஒன்று எவாலுவேட் பண்ணுறது மூலயமா அந்த கம்ப்ளீட் ஒரு பிக்சருக்கான ஒரு அவுட்லைன் வந்து கிடைக்கும் இல்லையா. அதை தான் வந்துட்டு ஜென்ரலாக எவாலுவேஷன் அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். It involves data collection from multiple stakeholders and means. நம்ம சொன்னோம் கரிக்குலம் எவாலுவேஷனில் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்தெல்லாம் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர்கிட்ட இருந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸாக யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஃபீட்பேக் எடுப்பாங்க, இல்லை டெஸ்ட் ஸ்கோர்ஸ் எடுப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் எடுப்பாங்க. ஸோ குழந்தைங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்குறது, எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல, அவங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ், எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ். இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற சோர்ஸஸ். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் கிட்டேருந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அப்சர்வேஷன், கிளாஸ் ரூம் சேலஞ்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கினா மட்டும் போதுமா, டீச்சர்ஸையும் கேட்கணும். டீச்சர்ஸ் கிட்ட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பர்டிகுலர் கான்செப்டை டீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கா இல்லையா, ஸ்டாண்டர்டுக்கு ஹையாக இருக்கா கம்மியாக இருக்கா, அப்சர்வேஷன்ஸ் குழந்தைங்க எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிற அப்சர்வேஷன், அப்புறம் கிளாஸ் ரூமில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் கான்செப்டை டீச் பண்ணுறதுக்கு ஆர் அந்த கோர்ஸை டீச் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட்டு பியர் குரூப் இஸ் நத்திங் பட் த சர்க்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், நியர்பை நெய்பர்ஸ், அந்த மாதிரி. த்ரூ கொலாபரேஷன் அண்ட் கம்பேரிட்டிவ் கரிக்குலம் ஸ்டடீஸ். கம்பேர் பண்ணுறது, இந்த கரிக்குலமும் இன்னொரு கரிக்குலம் எப்படி இருக்குது, யார் ஈஸியாக பண்ணுறா, ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை அசஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் எவாலுவேட்டர்ஸ், ஃபார்மல் எவாலுவேஷன் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் மூலயமா ப்ரொஃபஷனலாக இருக்கிற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குறது. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ், த்ரூ எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூஸ் ஆஃப் கண்டென்ட், வேலிடிட்டி அண்ட் ரெலவன்ஸ். பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, மேக்ஸு, சயின்ஸு, இந்த மாதிரி அந்த சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட கொடுத்து அந்த கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபார் ஒகேஷனல் அண்ட் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ். ஜாப் ஓரியன்ட் கோர்ஸாக, ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது, மெக்கானிக்கல்ஸ், மெக்காட்ரானிக்ஸ், அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஸ்கில் ஓரியன்ட், ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த எம்ப்ளாயர்ஸ் கிட்ட, அந்த ஃபீல்டில் இருக்கிற மற்ற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு நம்ம சஜஷன்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு மெயின் சோர்சஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். ஸ்பெசிஃபிக் சோர்சஸ் பேஸ்ட் ஆன் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ஸ்டஃபில் பீம்ஸ் CIPP மாடல், இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். டைமென்ஷன் இன்ட்ரொடக்ஷன் ஸ்லைட்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா. CIPP மாடலை பேஸ் பண்ணி கரிக்குலம் எவாலுவேஷன் ஹேஸ் 4 கீ டைமென்ஷன்ஸ், 4 மெயின் டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன், இன்புட் எவாலுவேஷன், ப்ராசஸ் எவாலுவேஷன் அண்ட் ப்ராடக்ட் எவாலுவேஷன். இதுதான் வந்துட்டு அந்த CIPP. கான்டெக்ஸ்ட் இஸ் C, இன்புட் இஸ் I, ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட். இதுதான் வந்து CIPP மாடல், ஸ்டஃபில் பீம் ஓடது. இதை தான் வந்துட்டு டைமென்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷனில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன். நமக்கு பேர்லேயே தெரியுதுப்பா என்ன சொல்கிறாங்க, கான்டெக்ஸ்ட்டை எவாலுவேட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான கண்டென்ட் அதில் இருக்குது, என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன்னு சொல்கிறோம். இட் ஃபோக்கஸ் ஆன் பிளானிங் த டெசிஷன்ஸ். It involves analyzing the need for a course or curriculum and setting appropriate goals and objectives.
ஒரு கோர்ஸ்க்கோ கரிக்குலம்க்கோ என்ன தேவை இருக்குது, இந்த கோர்ஸை வந்து எடுக்கணும். இப்போது நம்மளே பார்த்தோம்னா நிறைய கோர்சஸ் வந்து காலேஜ்லேருந்து திடீர்னு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒரு வருஷம் இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வந்து அதுக்கு அவ்வளோ ஒரு வெல்கமிங்காக ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அந்த கோர்ஸ்க்கான தேவை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் கோர்சஸே ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில சமயம் புதுசாக இப்போ ரொபாட்டிக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எமர்ஜ் ஆகி வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, தேவைக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு இட் இன்வால்வ்ஸ் அனலைசிங் த நீட் ஃபார் அ கோர்ஸ் ஆர் கரிக்குலம் அண்ட் செட்டிங் அப்ராப்ரியேட் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு கரிக்குலமில் ஒரு கோர்ஸ் தேவையா இல்லையா, என்ன பண்ணணும், அதெல்லாம் டிசைட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை டிசைட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கண்டென்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின்ஸ் காமன்லி ஆஸ்க்டு, என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த எவாலுவேஷனில் கேட்குறாங்க, இல்லை எப்படி வந்து என்ன கொஷின்ஸ் கேட்குறது மூலயமா இதை எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த நீட் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கோர்ஸ் ஆர் டெவலப்பிங் எ கரிக்குலம் ஃபார் த சேம். இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸை வந்து நான் எதுக்காக டெவலப் பண்ணணும், யாருக்காக பண்ணணும், இதனுடைய தேவை என்ன, இதனுடைய நீட் என்ன, இதை எதுக்கு ப்ரொவைட் பண்ணணும், இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அதுக்கான ப்ராப்பரான ஆன்சர் இருந்தால் தானே அந்த கோர்ஸை ஃபர்தராக டெவலப் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த நீட் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் கோர்ஸ் ஆர் கரிக்குலம் ஃபார் தி சேம். இந்த கோர்ஸ்க்கு கரிக்குலம் டெவலப் பண்ணணுமா தேவையா. Who are the target group or beneficiaries of this curriculum. ஸோ இந்த கரிக்குலமை நம்ம டெவலப் பண்ணுறது மூலியமாக யாருக்கு வந்து பெனிஃபிட் ஆகிறா, யார் வந்து டார்கெட் குரூப். ஸோ இப்போ பிஎட்டில் ஒரு கோர்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸாக டீச்சர்ஸ் தான் டார்கெட் குரூப். ஸோ யூல் பி ஹேவிங் மெனி டீச்சர்ஸ். ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ஈஸியாக வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் கிடைப்பாங்க இந்த மாதிரி. ஒரு இன்ஜினியரிங்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த பெனிஃபிஷரி குரூப் யார். இந்த மாதிரி சயின்ஸ் ஃபீல்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுலேயும் என்ன கோர்ஸ் டெவலப் பண்ணுறாங்களோ அதுக்கான பெனிஃபிஷரி பீப்புள் யார், அது தேவையா அப்படின்னு பார்க்குறது. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் தட் ஷுட் ஃபைண்ட் பிளேஸ் இன் த கரிக்குலம். ஸோ ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பண்ணிட முடியாதுல்ல. இப்போ நம்ம பிஎடே நம்ம எடுத்துப்போம், பிஎட் அப்படின்னு ஒருத்தங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ஸ்க்குள்ளே என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபிட்டின் பண்ணணும். ஒரு டீச்சருக்கு எதை பற்றின நாலேஜ் எல்லாம் கண்டிப்பாக வேணும். அப்போ என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் அதில் ஃபிட்டின் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. அண்ட் வாட் ஆர் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கரிக்குலம். இந்த கரிக்குலமோட ஃபைனல் ரீச் என்ன, கோல் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, எதை நோக்கி வந்து பயணப்படுவாங்க இதை படிக்கிறவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன். Example, in designing a B.Ed course, we evaluate the need for preparing trained teachers. Trained teachers எதுக்கு தயார்படுத்தணும், அதனோட தேவை என்னன்னு பார்க்குறது. ஏஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த ட்ரெயினிஸோட ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன செட் பண்ணணும். இன்க்ளூஷன் ஆஃப் சப்ஜெக்ட் லைக் சைக்காலஜி, பெடகாகி, டீச்சிங் ப்ராக்டிஸ், இதெல்லாமே இப்போ கரிக்குலம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு செமஸ்டரே வந்துட்டு நமக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து கரிக்குலம் ஃப்ரேம் பண்ணுறது. சைக்காலஜி இருக்கணும், ஏன்னா குழந்தைங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறமா அசஸிங் இருக்கணும், நாலேஜ் கரிக்குலம் இருக்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து வைக்கிறோம் இல்லையா. பெடகாகி வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதை பற்றின ஒரு எவாலுவேஷன். நெக்ஸ்ட், கோல் ஆஃப் எக்யூப்பிங் தி டீச்சர்ஸ் வித் அகடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் கம்பீட்டன்சி. டீச்சர்ஸை வந்துட்டு ப்ரொஃபஷனலையும் அகடமிக்கும் கம்பீட்டண்ட்டாக டெவலப் பண்ணுறது அதனுடைய கோலாக இருக்குது. ஸோ கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த பேக்ரவுண்ட் அண்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி கரிக்குலம். ஒரு கரிக்குலம் ஏன் வரணும், ஏன் தேவை அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டையும் அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன், இதனால தான் இது வேணும் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் தான் ஒரு ரிசல்ட்டாகவும் இந்த கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷன் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் CIPPல பார்த்தோம்னா I ஃபார் இன்புட் எவாலுவேஷன். இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரிங் டிசிஷன். ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் டிசிஷன் பார்த்தோம். இது வந்து ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரிங் டிசிஷன், ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க, ஒரு கோர்ஸ் வேணுமா வேணாமான்னு பிளான் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறாங்க. திஸ் டைமென்ஷன் எவாலுவேட்ஸ் த ரிசோர்ஸஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இன்புட்ஸ் நீடட் டு அச்சீவ் தட் கோல். போன கான்டெக்ஸ்ட்டில் பிளான் பண்ண விஷயத்தை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ் வேணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், என்ன இன்புட்ஸ் வேணும், இது எல்லாத்தையும் வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரிங் டெசிஷன்ஸ், தட் இஸ் இன்புட் எவாலுவேஷன். இங்கே என்ன மாதிரியான கொஷின்ஸ் காமனாக கேட்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, வாட் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ ரிசோர்ஸஸ்னால் இந்த கரிக்குலம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், என்ன மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் வேணும், என்ன கைட்ஸ் வேணும், என்ன மல்டிமீடியா பேக்கேஜஸ், இந்த மாதிரி என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது. தட் மைட் பி மோஸ்ட் யூஸ்ஃபுல் இன் பர்டிகுலர் எஜுகேஷனல் செட்டிங். அந்த எஜுகேஷனல் செட்டிங்க்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடியது. வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் மோஸ்ட் அக்செப்டபிள் டு டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே அக்செப்டபிளான ஒரு மெட்டீரியலாக இருக்கணும், ரெண்டு பேருக்கும் அஃபோர்டபுளான ஒரு மெட்டீரியலாக இருக்கணும். ஸோ இதெல்லாமும் பார்த்து வந்து அதில் எவாலுவேட் பண்ணுறாங்க. ஹவு மைட் இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பி பெஸ்ட் இம்ப்ளிமெண்டட்.
இன்கேஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிவிஜுவலாக அந்த குழந்தைக்கிட்டயோ இல்லை ஸ்டூடெண்ட்க்கோ யாருக்கோ ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க தேவை இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, குரூப் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் இண்டிவிஜுவல் இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பண்ண முடியுமா, வாட் ஆர் த ரிலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ டிஃப்ரெண்ட் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டில் என்ன ப்ராக்ரஸ் பார்க்க முடியுது, இல்லை ஃப்ளாஸ் இருக்கா, இது எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த இன்புட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்புட் எவாலுவேஷன் எக்ஸாமின்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் லேர்னிங் மெட்டீரியல். ஒரு கோர்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டா மாத்திரம் போதுமா, அதுக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நல்ல பிளென்டி ஆஃப் புக்ஸ் இருக்கணும், ஒரு 4 or 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் கிடைக்கணும், ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் இருந்தால் தான் அவங்கள அதிலேருந்து ஃபர்தராக அவங்களால நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கா, அவைலபிளாக இருக்கக்கூடிய லேர்னிங் மெட்டீரியல்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் கம்பிட்டன்சி அண்ட் ஆட்டிடியூட்ஸ், டீச்சர்ஸுடைய கம்பிட்டன்சி லெவல்ஸும் ஆட்டிடியூட்ஸும் எப்படி இருக்குது என்னன்னு பார்க்குறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட் சர்வீஸ், அந்த கோர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவையான இப்போ சயின்ஸு அப்படின்னா அதுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்டாக இருக்கா, சப்போர்ட்டிங் சர்வீசஸ் சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு என்ன தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ரிசோர்ஸஸ், நம்ம சொன்ன மாதிரி அஃபோர்டபிலிட்டி, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய வகையில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டாஸ் கேதர், என்ன மாதிரியான டேட்டாஸ் வந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் டேட்டாஸ் கேதர் பண்ணுவாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் கன்சர்ன்ஸ், எக்ஸ்பர்ட் ஜட்ஜ், கரிக்குலம் ரிவ்யூஸ், பைலட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த ரிசோர்ஸஸ்லாம் ஓகேவா இல்லையா, இன்புட் ஓகேவா அப்படின்னு இந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் குரூப் ஸ்டடீஸ்லேருந்து, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து, கரிக்குலம் ரிவ்யூவர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க கிட்டேருந்து, அண்ட் பைலட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் ஒரு ஸ்மால் குரூப் கிட்டே வந்து நடத்துவாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி, ரிசர்ச்சஸ் மாதிரி, ஒரு 20, 100, 200 அந்த மாதிரி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அந்த டெஸ்ட் இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்க்குறது. இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து டேட்டா கேதர் பண்ணுறாங்க இந்த இன்புட் எவாலுவேஷனுக்காக. நெக்ஸ்ட் கம்ஸ் ப்ராசஸ் எவாலுவேஷன். இது இம்ப்ளிமெண்டிங் டிசிஷன், பிளான் பண்ணியாச்சு, அதுக்கு தேவையானதெல்லாம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ த டைமென்ஷன் செக்ஸ் ஹவு த கரிக்குலம் இஸ் பீங் கேரிட் அவுட் இன் த கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட் கிளாஸ் ரூமில் இதை எப்படி கேரி அவுட் பண்ண முடியுது, இதனால் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறது எவாலுவேட் பண்ணுறது தான் ப்ராசஸ் எவாலுவேஷன். ஹவு வெல் ஆர் லேர்னர்ஸ் பர்ஃபார்மிங், இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு கரிக்குலம், இம்ப்ளிமெண்ட் பண்ணால் லேர்னர்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் சப்போர்ட் பர்சனல், அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸோ இல்லை சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற பர்சன்ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு பார்க்கணும். வாட் ஆர் த காஸ்ட் அசோசியேட்டட் வித் ஆப்ரேட்டிங் த கரிக்குலம், அந்த கோர்ஸை ரன் பண்ணுறதுக்கு இல்லை அதை படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஆர் வாட் எவர் த ரெக்வயர்ட் திங்ஸ், அதற்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. டு வாட் எக்ஸ்டென்ட் ஆர் ஸ்டூடெண்ட் சாட்டிஸ்ஃபைட் வித் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாக அந்த கோர்ஸ் மூலியமாக எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்குது, ஒரு வெல்கமிங்காக அந்த கோர்ஸ் வந்துட்டு இருக்கா, பசங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அதுக்கு ஆதரவு இருக்கா, எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. விச் ஆஃப் தி கரிக்குலம் காம்பனன்ட்ஸ் ஆர் டெஃபிஷியன்ட், அதில் வந்து என்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்ன தப்பு இருக்குது, எந்த இடத்துல வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே எவால்வ் பண்ணுறது தான் வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ராசஸ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கோர்ஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க, கான்டெக்ஸ்ட் எவாலுவேஷனில், இன்புட் எவாலுவேஷனில் அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் எவாலுவேஷனில் அதை ரன் பண்ணி பார்க்குறது, அதில் அந்த ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது. Process evaluation includes observation of teaching, evaluation of teaching strategies, assessment technique, student engagement and feedback. என்னெல்லாம் இதில் வந்து அப்சர்வ் பண்ணுறோம், எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அப்சர்வ் பண்ணுறது, அப்சர்வேஷன் ஆஃப் டீச்சிங். நெக்ஸ்ட்டு எவாலுவேஷன் ஆஃப் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு எவாலுவேட் பண்ணுறாங்க. அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், என்ன மாதிரியான டெஸ்ட்ஸ் எவாலுவேஷன் வைக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்கேஜாக இருக்காங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இது எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா டீச்சர் பிஹேவியர் ஸ்கேல்ஸ், ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வேஸ். It helps detect implementation problems and provides feedback to teachers and administrators. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த ப்ராசஸ் ரன் பண்ண முடியுமா, அந்த கோர்சஸ் ஓகேவா இருக்கா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான், ஒரு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எவாலுவேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ப்ராடக்ட் எவாலுவேஷன். ப்ராடக்ட்னா அவுட்கம், ஃபர்தராக ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது. தட் இஸ் ரீசைக்கிளிங், டெசிஷன் மேக்கிங் அபவுட் கண்டினியூஷன் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாம் ப்ராசஸ் முடிஞ்சது, அசஸ் பண்ணியாச்சு, இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தாச்சு, இது வேணுமா வேண்டாமா, இதை வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை இம்ப்ரூவைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாமா, இல்லை இப்போ இருக்கிறதே ஓகேவா,
இந்த மாதிரியான ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு ப்ராடக்ட் எவாலுவேஷன், ஃபைனல் அவுட்கம் பேஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுறது. இட் ஃபோக்கஸஸ் ஆன் தி ஃபைனல் அவுட்கம்ஸ் அண்ட் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி கரிக்குலம். ஃபர்தராக லாங் டேர்மாக இந்த கரிக்குலமை ரன் பண்ண முடியுமா, இதுக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு தேவை இருக்குமா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்களா, பெனிஃபிட் ஆவாங்களா, இதை ஃபர்தராக எப்படி டெவலப் பண்ண முடியும், இந்த மாதிரியான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது தான் வந்துட்டு ப்ராடக்ட் எவாலுவேஷன். Questions commonly asked is what is the mobility of former students in the job market. இதை படிச்சுட்டு போன பசங்க ஜாப் மார்க்கெட்டில் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு வரவேற்பு இருக்கா, அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃபிட்டின் ஆக முடியுதா சொசைட்டியில். How much satisfied are the former students with their present positions. அவங்க வந்து இப்போ ப்ரெசென்ட் பொசிஷனில் படித்து முடிச்சுட்டு போன பசங்க கரண்ட் பொசிஷனில் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, நல்ல ஜாபில் இருக்காங்களா, சேலரி வாங்குறாங்களா, இந்த மாதிரி. ஹவு டு எம்ப்ளாயிஸ் வித் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோ அந்த கம்பெனிஸோ வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம். ஹவு மச் இஸ் தி அடிக்வன்சி ஆஃப் கரிக்குலம் இன் ப்ரிப்பேரிங் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ஜாப் என்ட்ரி. ஜாப் என்ட்ரிக்கு அந்த கரிக்குலம் வந்து எப்படி ஒரு இண்டிவிஜுவலை தயார்படுத்தி அனுப்புது, இதெல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் எவாலுவேஷன் வரும். அல்டிமேட்டாக நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு வெளியில் போகிறது எதுக்காக, நாலேஜ் கெயின் பண்ணாலும் ஃபர்தராக ஃபைனலாக போய் ஒரு இடத்துல ஃபிட்டின் ஆகிறதுக்காக தான், ஜாப்க்காக போகிறோம். அப்படிங்கும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, இதை படிச்சுட்டு போகிறனால நிஜமாலே அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இதெல்லாத்தையும் வந்து எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லணும். ப்ராடக்ட் எவாலுவேஷன் கலெக்ட் டேட்டா ஃப்ரம், யார்கிட்ட இருந்து இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியும், நல்லா இருக்கா இல்லையான்னு. அலுமினி, தட் இஸ் சக்ஸஸ் இன் தி ஹையர் எஜுகேஷன் அண்ட் கேரியர், ஃபஸ்ட்டே படித்து முடிச்சுட்டு போயிட்டு இப்போ கெரியரில் இருக்கிறவங்க, அந்த மாதிரியான பீப்புள்ஸ். எம்ப்ளாயர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கிராஜுவேட்ஸ், அங்கே எம்ப்ளாயர்ஸாக இருக்காங்க, அங்கே கிராஜுவேட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல்டு சர்வேஸ், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிலவன்ஸ் ஆஃப் ஸ்கில், இதெல்லாத்தையும் வந்து ஃபீல்டு சர்வேஸில் போய் இவங்க பார்க்குறது. திஸ் எவாலுவேஷன் ஃபீட்பேக்ஸ் இன் டு தி கரிக்குலம் ஃபார் அப்டேட்டிங் கோல்ஸ், மாடிஃபைங் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ஹான்சிங் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷன். இப்படியெல்லாம் எதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோல் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாம் ஃபிட்டின் ஆகிட்டாங்க, இது ஃபர்தராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ட்ராபேக் இருக்குன்னா அந்த ட்ராபேக்கை எப்படி கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரி. மாடிஃபைங் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை ரிசோர்ஸஸ், இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அவங்கள மாற்றணும், இந்த கரிக்குலமை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ண போகிறது இந்த ஃபீட்பேக் தான். ஸோ இந்த ஃபீட்பேக்கை வச்சு ஃபர்தராக என்ன பண்ணணுமோ இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த கரிக்குலமை வந்து பிரிங் பேக் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த CIPP மாடல், தட் இஸ் கான்டெக்ஸ்ட், இன்புட், ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் எவாலுவேஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன், எதுக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவரல் இம்பார்ட்டன்ட் பர்பஸஸ் இருக்குது. என்ன மாதிரியான பர்பஸ் வந்து இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் இருக்குது. ஐடென்டிஃபைங் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் தி கரிக்குலம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த கரிக்குலமோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்ஷூர் அலைன்மெண்ட் வித் எஜுகேஷனல் கோல்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் நீட். எஜுகேஷனல் கோல் கூடயும் லேர்னருக்கு தேவையாக இருக்கக்கூடிய லேர்னர்ஸோட நீட் கூடயும் அலைன் ஆகி போகிறதுக்கு இந்த எவாலுவேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இம்ப்ரூவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணால் வந்து நல்ல ரீச் இருக்கும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரிவ்யூ அண்ட் ரீஃபைன் கரிக்குலம் மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ், டெக்ஸ்ட் புக், மாடியூல்ஸ்லாம் சொன்னோம். ஸோ அந்த கரிக்குலம் மெட்டீரியல்ஸை ரீஃபைன் பண்ணி இன்னும் பெட்டர் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்காக. அசஸ் டீச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், டீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய நாலேஜ் பில்ட் பண்ணி அதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக. எவாலுவேட் த லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ், லேர்னிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கும் இந்த எவாலுவேஷன் ஹெல்ப் பண்ணுது. மெஷர் த அட்டைன்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ், ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குது, இதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, பெனிஃபிட் ஆகுறாங்களா இல்லையா, இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. ப்ரொவைடிங் டேட்டா ஃபார் கரிக்குலம் ரிவிஷன் அண்ட் இனோவேஷன், அந்த கரிக்குலம்லேயே ஃபர்தராக ரிவிஷன்ஸ் ஏதாவது பண்ணணுமா, இனோவேட் பண்ணணுமா, அடிஷன்ஸ், டெலிஷன்ஸ் தேவையா, இன்க்ரீஸ் பண்ணுறது, இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. என்ஷூர் அக்கௌண்டபிலிட்டி அமங் எஜுகேட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேட்டர்ஸும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரன் பண்ணுறவங்க அந்த மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எஜுகேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட இது ஓகேவாக இருக்கா, இந்த கரிக்குலம் வந்து அக்கௌண்டபிளாக இருக்கா அப்படின்லாம் பார்க்குறது. ப்ரமோட் ப்ரொஃபஷனல் க்ரோத் ஆஃப் அ டீச்சர்ஸ், இந்த கரிக்குலமை டீச் பண்ணுறதுனால ப்ரொஃபஷனல் லெவலில் டீச்சர்ஸ்க்குமான ஒரு க்ரோத்தும் இருக்கணும் இல்லையா, அவங்களுடைய க்ரோத்தையும் பார்க்கணும், அதுக்கும் இது ஹெல்ப் பண்ண முடியும். இன் ஷார்ட், evaluation help in curriculum improvement, student success and institutional development. On the whole, curriculum develop பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட்டுடைய சக்ஸஸ்க்கும் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்டுக்குமே வந்துட்டு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நத்திங் பட் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய கரிக்குலம் வந்து இன்னும் பெட்டராக போகிறதுக்கு இந்த கரிக்குலம் எவாலுவேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் கரிக்குலம் எவாலுவேஷன். அதோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபர்தராக இந்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கான PDF லிங்க் teacherscript.comல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. Stay tuned. We'll meet you soon in some other video.